Hello students, today வந்து 10th standard chapter 2 numbers and sequence அதாவது எண்களும் தொடர் வரிசைகளும் அதில் exercise 2.2 அந்த 2.2 exerciseல இருக்க எல்லா sumsம் பார்க்க போகிறோம். First sum, for what value of natural number n, 4 power n can end with the digit 6 அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டின் வந்து தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். n ஒரு இயல் எண் எனில் எந்த n மதிப்புகளுக்கு 4n ஆனது 6 என்ற இலக்கத்தை கொண்டு முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போது சொல்யூஷன் போகலாம். இப்போ 4 பவர் n ஈக்குவல் டு கொடுத்துருக்காங்க. இதில் இந்த 4 பவர் n நம்ம எப்படி எழுதலாம்? 2 into 2 4 தான். அப்போ இந்த n வந்து காமன். ஸோ 2 பவர் n இன்ட்டு 2 பவர் n எழுதலாமா? அப்படின்னா என்ன? 2 இஸ் எ ஃபேக்டர் ஆஃப் 4 பவர் n. கரெக்டாக? இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக? எதை வச்சு எழுதியிருக்கேன்? இந்த 2 பவர் n வச்சு இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்கிறேன். 2 இஸ் எ ஃபேக்டர் ஆஃப் 4 பவர் n. ஸோ 4 பவர் n இஸ் ஆல்வேஸ் ஈவன். ஈவன் நம்பர் தானே? 2 ஈவன் நம்பர் தான், இது ஈவன் நம்பர் தான். இதோட ஃபேக்டரும் ஈவனாக தான் வருது. ஸோ அவங்க கொடுத்துருக்க கிவனும் ஈவனாக தான் இருக்கும். அப்போ என்ன ஆட்டோமேட்டிக்காக நம்ம எழுதலாம்? 4 power n is always even எழுதலாம். So, even numbers end with 4 and 6 when n is even number. n வந்து எப்போ ஈவன் நம்பராக இருக்கும்போது அதை நம்ம மல்டிப்ளை பண்ணனா அது வந்து எப்போவுமே அதோட வேல்யூ, அதாவது சொல்யூஷன் ஃபைனல் ஆன்சர் வந்து எதில் எண்ட் ஆகும்னா 4 and 6 வந்து எண்ட் ஆகும். அதைத்தான் நான் இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்கேன். ஈவன் நம்பர் end with 4 and 6 when n is an even number, say 2, 4, 6, 8, then 4 power n can end with the digit 6 ன்னு எழுதியிருக்கேன். எக்ஸாம்பிள் சம் பார்க்கலாம். எப்படி நான் அதை இந்த ஸ்டேட்மெண்ட் நான் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறதுக்காக எக்ஸாம்பிள் போடுறேன். இப்போ 4 பவர் நான் 2 போடுறேன். 2 போட்டால் என்ன வரைக்கும்? 4 into 4 16 கிடைக்கும். அது எதில் எண்ட் ஆயிருக்கு? 6ல் எண்ட் ஆயிருக்கு. அப்போ அவங்க கொஸ்டினில் தானே கேட்டிருக்காங்க, அதுதான். அப்போ 4 பவர் 4 போடுறேன். நெக்ஸ்ட்டு 4 பவர் 4 போட்டால் எவ்வளோ டைம்ஸ் வரும்? 4 டைம்ஸ் எழுதணுமா? அதை மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? 256 கிடைக்கும். அது எந்த நேரத்தில் எண்ட் ஆயிருக்கு? 6ல் எண்ட் ஆயிருக்கு. அப்போ 4 பவர் 6 போட்டாலும் 6 டைம்ஸ் போடுவோமா? அது எதில் எண்ட் ஆயிருக்கு? 6ல் எண்ட் ஆயிருக்கு. 4096 வரும், 6ல் எண்ட் ஆயிருக்கு. ஸோ இதுதான் நான் வந்து இங்கே ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லியிருக்கேன். ஈவன் நம்பர் எண்ட் வித் 4 and 6 when n is an even number. இந்த n வேல்யூ வந்து ஈவன் நம்பராக இருக்கும்போது அந்த ஆன்சர் ஃபைனல் ஆன்சர் அதோட 4n வேல்யூ வந்து எதில் எண்ட் ஆகும்னா 6 டிஜிட்டில் தான் எண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதுதான் நம்மளோட சொல்யூஷன் ஃபைனல் ஸ்டேட்மெண்ட். செகண்ட் சம் பார்க்கலாம். இஃப் m, n are natural numbers, for what value of m does 2 power n into 5 power m end in 5 அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போது இது ரெண்டும் எம்மு என்னும் நேச்சுரல் நம்பராக இருக்கும்போது எம்மோட வேல்யூ என்னவா இருக்கும்? என்னவா இருந்தால் இதோட ரிசல்ட் வந்து 5ல் எண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினை தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். m மற்றும் n இயல் எண்கள் எனில் எந்த எம்மின் மதிப்புகளுக்கு 2 பவர் n 5 பவர் m என்ற எண் 5 என்ற இலக்கத்தை கொண்டு முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னு உங்களுக்கு கொஸ்டின்ஸில் புரிஞ்சுதில்ல? எம்மோட மதிப்பு என்னவா இருந்தால் இந்த ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணி வர ஆன்சர் வந்து 5ல் எண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம சொல்யூஷன் பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க? கிவனில் 2 பவர் n கிராஸ் 5 பவர் mன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதை பார்த்தாலே தெரிஞ்சிருது இது ஒரு ஆட் நம்பர், இது ஒரு ஈவன் நம்பர். ஓகேவா? அதை நான் ஸ்டேட்மெண்ட்டாக எழுதுறேன். 2 பவர் n இஸ் ஈவன் ஃபார் ஆல் வேல்யூஸ் ஆஃப் n. அதை நான் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்கேன். ஏன்னா இது பார்த்தா ஈவன் நம்பர் தானே, இது வந்து ஆட் நம்பர், அதை தான் எழுதுறேன். நெக்ஸ்ட்டு 5 பவர் m இஸ் ஆல்வேஸ் ஆட் அண்ட் எண்ட் வித் 5 ஃபார் ஆல் வேல்யூஸ் ஆஃப் m அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன எதுவாக இருந்தால் அதோட வேல்யூ 5ல் எண்ட் ஆகும்னு தானே கொடுத்துருக்காங்க. ஸோ 5 பவர் m இஸ் ஆல்வேஸ் ஆட் அண்ட் எண்ட் வித் 5 ஃபார் ஆல் வேல்யூஸ் ஆஃப் m அப்படின்னு நான் ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கிறேன். பட்
இது கிராசிங்கில் போகும்போது 2 power n into 5 power m is always even and end with 0 தான். இந்த நான் ஸ்டேட்மெண்ட் எப்படி சொல்கிறேன்னா, இப்போது எக்ஸாம்பிள் 2 power 2ன்னு நான் போடுறேன், 5 power 1ன்னு போடுறேன். அந்த nக்கு வந்து வேல்யூ 2ன்னு mக்கு வேல்யூ வந்து 1ன்னு நான் கொடுத்தா என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாமா? 2 power 2 4 into 5 power 1 5. ஸோ இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணால் 20 கிடைக்குது. அது எதில் எண்ட் ஆயிருக்கு? 0 எண்ட் ஆயிருக்கு. நான் சொன்ன ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக? இதே ரிவர்ஸில் போட்டு பார்க்கலாம். இப்போ 2க்கு 1 5 பவருக்கு ஸ்கொயர்டு நான் கொடுக்குறேன். அப்போ 2 power 2க்கு 1 கொடுத்து 5க்கு ஸ்கொயர் கொடுத்தேன்னா என்ன வரும்? 2 into 25 25 into 250 கரெக்டா? அப்போ எதில் எண்ட் ஆயிருக்கு? 50 எண்ட் ஆயிருக்கு. இப்போ நான் சொன்ன ஸ்டேட்மெண்ட் கரெக்டா? எந்த காம்பினேஷனில் போட்டாலும், அதாவது ஆல்வேஸ் ஈவன் அண்ட் ஆல்வேஸ் ஈவன் ends with 0. ஓகேவா? அதைத்தான் நான் இங்கே சொல்லியிருக்கேன். பட் 2 power இந்த ரெண்டும் சேரும்போது 2 power n 5 power m ஆல்வேஸ் ஈவன் and ends with in 0. இதுதான் நான் இங்கே ஸ்டேட்மெண்ட் எழுதிருக்கேன். ஸோ தேர்ஃபோர் நம்மளோட ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் என்னென்னா 2 power n into 5 power m cannot end with the digit 5 அப்படின்னு சொல்கிறேன். நம்ம எப்படி எந்த காம்பினேஷனில் கண்டுபிடிச்சாலும் எம்மோட வேல்யூ எது போட்டாலுமே வந்து அதோட ஃபைனல் சொல்யூஷன் வந்து 5 அப்படிங்கிற டிஜிட்டில் வந்து எண்ட் ஆகாது அப்படிங்கிறது தான் இங்கே சொல்லியிருக்கோம். cannot end with the digit 5 for any value of m. அதுதான் நம்ம இங்கே ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்கோம். இதுதான் நம்மளோட ஃபைனல் சொல்யூஷன். நெக்ஸ்ட் தேர்ட் சம் பார்க்கலாம். ஃபைண்ட் தி HCF of 25 25 25 and 36 36 36. இதோட HCF என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். நமக்கு ஆல்ரெடி தெரியுமில்ல, பை EDA மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சொல்யூஷன் பை EDA அப்ளை பண்ணியிருக்கேன். EDA என்ன? EDA ஈக்குவேஷன் என்ன? A equal to BQ plus R, 0 less than Q less than R less than R equal to Q less than R. இதுதான் நம்மளோட EDA மெத்தட். இந்த EDA மெத்தடில் நம்ம இதை அப்ளை பண்ணலாமா? அப்போ A வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன்? 36 36 36 இதுதான் ஹையஸ்ட் வேல்யூ. ஸோ அது என்னோட A. ஸோ ஏவை எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு B என்ன எழுதியிருக்கிறேன்? நெக்ஸ்ட்டு கொடுத்துருக்க வேல்யூ. Qவோ R தெரியாது. QR நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? நம்ம இது போடுவோம்ல, வகுக்கறக்கான இது வகுப்போம்ல, அந்த மாதிரி அந்த மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ 36 36 36 உள்ளே வந்துடும். 25 25 25 வெளில போட்டு இதுதான் நம்மளோட டேபிள். இதை வச்சு நம்ம இதை வகுக்க போகிறோம். அப்போ 1 1 போட்டோம்னா 25 25 ரிமைண்டர் என்ன கிடைக்கும்? 1 1 1 1 1 1, அதாவது 6 ones கிடைக்கும். அந்த 6 1 தான் நம்மளோட ரிமைண்டர். நம்மளோட கோஷன்ட் வந்து 1. அதைத்தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். அப்படியே இந்த ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணியிருக்கேன். இது வந்து 6க்கு ஈக்குவலாக ரிமைண்டர் வந்து 0க்கு ஈக்குவலாக இருக்கிற வரைக்கும் நம்ம போடணும். அப்போ ரிமைண்டர் நாட் ஈக்குவல் டு 0. இதை கண்டிப்பாக எல்லாத்துக்கும் எழுதணும். இந்த ஈக்குவேஷனும் எழுதணும். எழுதிட்டு அப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். அப்போ இங்கே இருக்கிற ரிமைண்டர் வந்து இங்கே பியாக மாறும். இங்கே இருக்கிற வேல்யூ வந்து இங்கே ஏவாக கன்வெர்ட் ஆகும் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில். அப்போ கன்வெர்ட் ஆச்சுன்னா இதுக்கு நம்ம டிவைட் பண்ணுவோமா? இப்போ 25 25 25, அதாவது 6 1 அது போட்டோம்னா அப்படி என்ன வரும்? 2 டைம்ஸ் வரும். அப்போ 6 2 வருமா? அப்போ இதை மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும்? 30303. இதுதான் நம்மளோட ரிமைண்டர். அப்போ ரிமைண்டர் வந்து நாட் ஈக்குவல் டு 0. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் எழுதிட்டு இங்கே இருக்கிற ரிமைண்டர் வந்து இங்கே பியாக மாறும். இங்கே இருக்கிற பி வேல்யூ வந்து இங்கே ஏவாக கன்வெர்ட் ஆகும். ஸோ அதுதான் இது நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். இப்போ இதுக்குள்ள வந்து நம்ம கியூ ஆறு ஃபைன் பண்ணுவோமா? கியூஆர் ஃபைன் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட்டு டிவைட் பண்ணணும். அப்போது 6 1ஐயும் 30300ஐயும் போடுறோம். அப்போ 3 டைம்ஸ் போட்டால் நமக்கு என்ன கிடைக்கும்? 90909 கிடைக்கும். இதுலேருந்து மைனஸ் பண்ணால் 2022ன்னு கிடைக்கும். அப்போ 2022 போட்டுட்டோமா? இது வந்து 1 டைம். அப்போ ஃபஸ்ட்டு டேபிள் இதை வந்து நமக்கு இங்கே வந்து 6 கியூவா 6 தெரியாது. இப்போ கியூஆர் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்? 30303
2020 இது 30303 அதை நம்ம போடுறோம். அப்போ 1 டைம் போட்டால் நமக்கு என்ன கிடைக்கும்? 10101. அப்போ இது ரிமைண்டர் வந்து எனக்கு இது கிடைக்குது, கோஷன்ட் வந்து 1 கிடைக்குது. ஸோ நான் அந்த இதை வந்து ரிமைண்டர் கோஷன்ட்டையும் வந்து நான் இதில் அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணிட்டா இது வந்து நாட் ஈக்குவல் டு நாட் ஈக்குவல் டு 0வா? ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் வந்துருச்சு. ஸோ எப்போ வரைக்கும் போடணும்? டில் ஆர் ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கிற வரைக்கும் போடணும். ஸோ எகெயின் நெக்ஸ்ட் ஸ்டெப் போடுறேன். அப்போ இங்கே இருக்க ரிமைண்டர் வந்து இங்கே பியாக மாறும், இங்கே இருக்க பி வேல்யூ ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் இருக்க பி வேல்யூ வந்து இங்கே ஏவாக மாறும் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில், நியூ ஸ்டெப்பில். ஸோ அதை அப்ளை பண்ணிட்டேன். எகெயின் இதுக்கு நான் டிவிஷன் எடுக்கிறேன். டிவிஷன் எடுத்தால் 20 22. அப்போ டேபிள் என்ன? 10101. அது 2 டைம்ஸ் எடுத்தால் 20 22. அப்போ ரிமைண்டர் எனக்கு வந்து 0 கிடச்சிச்சு. ஸோ ஆர் ஈக்குவல் டு 0 கிடச்சிருச்சா? அப்போ இதோட என்னோட ஃபைனல் ஆன்சர் கிடச்சிருச்சு. அப்போ பி வேல்யூ என்ன இருக்கோ அதுதான் என்னோட HCF. Therefore 10101 is the HCF of 25 25 25 and 36 36 36 அப்படின்னு நம்ம கண்டிப்பாக எழுதணும். இதுதான் என்னோட ஃபைனல் ஸ்டேட்மெண்ட். என்னோட HCF என்ன? 10101. இதுதான் என்னோட HCF. ஓகேவா? இந்த சம் புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் சம் போகலாமா? Fourth sum. 30,824 equal to 2 power A cross B power B எனில் A மற்றும் B இன் மதிப்பு காண்க. அதாவது தமிழில் இதை இங்கிலீஷில் நான் ரிப்பீட் பண்ணுறேன். If 30,824 equal to 2 power A into 3 power B, then find A and B அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இது கொடுத்துட்டாங்க. A வேல்யூ என்ன, B வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். சொல்யூஷன் பார்க்கலாமா? இந்த சம் ரொம்ப ஈஸி தான். 13,824 equal to 2 power A into 3 power B. இதை நான் அப்படியே எழுதியிருக்கேன், given. இது வந்து நம்ம prime factorization அந்த ட்ரீயை யூஸ் பண்ணி நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். நார்மலாக இது நமக்கு தெரியும்ல, 30,824. இதை வந்து 2 இங்கேயே 2ன்னு கொடுத்துட்டாங்க, 3ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ கண்டிப்பாக நம்ம 2 டேபிள்லேயும் 3 டேபிள் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? அதுலேயும் இங்கேயே ஹிண்ட்டு கொடுத்துட்டாங்க எந்த டேபிள் யூஸ் பண்ணணும். 2 3 யூஸ் பண்ணாலே நமக்கு இது கிடச்சிட போகுது. ஸோ நம்ம 2 டேபிள் 3 டேபிள் யூஸ் பண்ணி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது போட்டுக்கோங்க. இது உங்களுக்கு தெரியாது, கஷ்டமாக இருக்குன்னா இது ஃபஸ்ட்டு சைடில் வந்து ரஃப் காலத்தில் இது போட்டுக்கோங்க. அப்போ 2 டைம்ஸ் போட்டால் என்ன கிடைக்கும்? 6,912 கிடைக்கும். அதே 2 டேபிள் எடுத்தோம்னா 3,456 கிடைக்கும். அதே நெக்ஸ்ட் 2 டேபிள் எடுத்தோம்னா 1,728 கிடைக்கும். அதே 2 டேபிள் எடுத்தோம்னா 864 கிடைக்கும். நெக்ஸ்ட் சேம் 2 டேபிள் எடுத்தோம்னா 432 கிடைக்கும். நெக்ஸ்ட் செகண்ட் 2 டேபிள் எடுத்தோம்னா 216 கிடைக்கும். அகெயின் 2 டேபிள் எடுத்தோம்னா 108 கிடைக்கும். அகெயின் 2 டேபிள் எடுத்தோம்னா 454 கிடைக்கும். அகெயின் 2 டேபிள் எடுத்தோம்னா 27 கிடைக்கும். அப்போ 27 கிடைச்சிருச்சா? அப்போ 27 வந்து 2 டேபிளில் நம்ம எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. எப்படின்னா லாஸ்ட்டில் 7 இருக்குது. இது ஒரு ஈவன் நம்பர். இந்த மாதிரி இது வந்துருச்சுன்னா நம்ம கண்டிப்பாக அது வந்து செகண்ட் டேபிள் எடுக்க முடியாது. ஏன்னா இப்போ இதுலேயே நோட் பண்ணுங்கள், லாஸ்ட்டாக வந்திருக்க எல்லா டிஜிட்டும் ஈவன் நம்பர் தானே. அதே இங்கே வந்திருக்க இந்த 7 என்ன? ஆட் நம்பர். ஸோ இதை வந்து நம்ம எடுக்க முடியாது. ஸோ இப்போ தேர்ட் டேபிளுக்கு நம்ம மூவ் ஆயிடலாமா? தேர்ட் டேபிளில் வந்து ஒரு ஆட் நம்பர். ஸோ தேர்ட் டேபிளுக்கு மூவ் ஆயிடலாம். அப்போ தேர்ட் டேபிள் எடுத்தால் என்ன? 9 டைம்ஸ் போகும். அப்போ 3 அதே தேர்ட் டேபிளில் போகும். அப்போ 3 டைம்ஸ். அப்போ 3 3 1. ஸோ 1 கிடைக்கிற வரைக்கும் நம்ம கண்டிப்பாக போடணும். இப்போது இது வந்து உங்கள் ரஃப் காலத்தில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த ட்ரீயில் வந்து நம்ம எப்படி போடலான்னு பார்க்கலாம். இப்போ 3 8 24 இருக்கா? அது செகண்ட் டேபிளில் போட்டால் ரிமைனிங் என்ன கிடச்சிருக்கு? இது. ஸோ அது கண்டிப்பாக இதை வந்து எந்த இதுவும் மிஸ் பண்ணாமல் கன்ஃபியூஸ் பண்ணாமல் போடணும். இது போட தெரியாதவங்க, டைரெக்டாக போட தெரியாதவங்களுக்கு தான் நான் இந்த மெத்தட் சொல்கிறேன். டைரெக்டாக போட தெரியும் அப்படிங்கிறவங்க செகண்ட் டேபிளில் எதால் மல்டிப்ளை பண்ண இந்த வேல்யூ கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இங்கே இருக்குது. அப்போ 2 × 60912 அதை மல்டிப்ளை பண்ணால் 13,824 கிடைக்கும். ஸோ 2 இருக்குது. எகெயின் 612 இந்த வேல்யூ கிடைக்கும்னா 2 கூட எதை மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போ 3,456 அதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு கிடைக்கும். ஸோ அதுதான். அப்போ 3 4 5 6 கிடச்சிச்சா? அப்போ
2 கூட இதை நம்ம இதை மல்டிப்ளை பண்ணால் இது கிடைக்கும். அப்போது நான் எதை மல்டிப்ளை பண்ணா அப்படின்னு நான் சொல்கிறேன்ல, அப்போ நமக்கு வந்து தெரியாது. இப்போ எனக்கு வந்து இந்த வேல்யூ தெரியும், இந்த 2 டேபிளில் தான் நான் பண்ண போகிறேன்னு இது தெரியும். ஏன்னா இங்கே வந்து லாஸ்ட் டிஜிட் வந்து ஒரு ஈவன் நம்பர், ஸோ 2 டேபிளில் தான் வரணும் நமக்கு தெரியும். இந்த மாதிரி கேஸில் இங்கே இருக்க வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும்னா நம்ம எப்படி இன்னொரு மெத்தடில் எப்படி பண்ணலான்னா, அதாவது இது யூஸ் பண்ணாமல் டைரெக்டாக இது போடுறவங்களுக்கு எப்படி பண்ணலான்னா 6, 9, 12 டிவைடட் பை 2 இதையும் நம்ம டிவைட் பண்ண என்ன கிடைக்கும் 3, 4, 5, 6 அதான் நம்ம இங்கே போடுறோம். அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக இந்த வேல்யூ கிடைச்சிருமா. நெக்ஸ்ட் ஸ்டெப் எனக்கு இந்த வரணும், ஆனால் இது எனக்கு தெரியும், இது எனக்கு தெரியும், ஆனால் இங்கே என்ன வேல்யூ வரணும் எனக்கு தெரியாது. அப்போ நான் என்ன பண்ணணும் 3, 4, 5, 6 டிவைடட் பை 2. அப்போ செகண்ட் டேபிள் இப்போது கடைசி வந்து ஈவன் நம்பர், ஸோ கண்டிப்பாக 2 டேபிள் தான். அப்போது 2 டைம்ஸ் போட்டால் எவ்வளோ வரும் 1, 17, 2 ரிமைனிங் 4. அப்போ ரிமைனிங் 1 இருக்குமா, அப்போ 8. அப்போ 1728 இது கூட இதை மல்டிப்ளை பண்ண இது கிடைக்குமா. நெக்ஸ்ட் கண்டினியூ ஆகுது செகண்ட் டேபிள். அப்போ 7218 இது ஒரு ஈவன் நம்பர், ஸோ அகெயின் செகண்ட் டேபிள் 16 இங்கே 1 வருமா, அப்போ 12 இருக்குது. அப்போ 12னா 6 into 2 12, அப்போ 4 into 2 8, அப்போ 64 864. இது 864 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 1728 கிடைக்கும். எகெயின் நான் இதுக்கு போடுறேன், இதுக்கு போட்டால் இங்கே 2ன்னு தெரியும், ஏன்னா இது ஒரு ஈவன் நம்பர். அப்போது 864 டிவைடட் பை 2 432வா கிடைச்சிருச்சா. அப்போ நெக்ஸ்ட்டு இதுக்கு நான் ட்ரீ போடுறேன். அப்போ இது ஒரு ஈவன் நம்பர். அப்போ 432 டிவைடட் பை 2 போட்டால் என்ன கிடைக்கும் 216 கிடைச்சிருச்சா. அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு இது கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இதுக்கு போகிறேன், இது ஒரு ஈவன் நம்பர், ஸோ 216 டிவைடட் பை 2 1 இந்த 1 இருக்குது, இந்த 1 வந்து நம்ம எடுக்க முடியாது, ஸோ 0 போடுறேன். அப்போ 16 108. அப்போது 2 into 108 216. ஓகே, நெக்ஸ்ட் இந்த 108 எனக்கு கிடைக்கும்னா நான் 8 வந்து ஈவன் நம்பர், ஸோ செகண்ட் டேபிள் தான், அது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ செகண்ட் டேபிளில் போட்டால் எத்தனை டைம் வரும் 54. 2 into 54 108. நெக்ஸ்ட்டு இது ஒரு ஈவன் நம்பர், அப்போ 54 டிவைடட் பை 2 டைம்ஸ் போட்டால் எவ்வளோ வரும் 27. நெக்ஸ்ட்டு 27ங்கிறது ஒரு ஆட் நம்பர், ஸோ செகண்ட் டேபிளில் போகிறதுக்கு சான்ஸே இல்லை. நெக்ஸ்ட்டு எந்த டேபிளுக்கு மூவ் ஆயிடலாம், தேர்ட் டேபிளுக்கு மூவ் ஆயிடலாம். கொஸ்டின்லேயே நமக்கு ஹிண்ட் கொடுத்துட்டாங்கல்ல, ஸோ தேர்ட் டேபிளுக்கு இப்போ மூவ் ஆயிடலாம். அப்போ 27 டிவைடட் பை 3 9. அப்போ 27 into 3 54 கிடச்சிச்சா. அதுக்கப்புறம் 27க்கு என்ன போடுறோம் 27 3 into 9 27. அப்போ 9 போட்டால் இது ஒரு ஆட் நம்பர், ஸோ அகெயின் தேர்ட் டேபிள் 3 டைம்ஸ் 3 into 9 27. இந்த 3 இதை வந்து 9 ஒரு 9 எத்தனை டைம் போடலாம் 3 into 3 போட்டால் 9 கிடச்சிடும். ஸோ அதுதான். ஸோ இப்போ வந்து நம்மளோட இது கிடச்சிருச்சு, நம்மளோட ஃபைனல் ட்ரீ கிடச்சிருச்சு. நீங்கள் இப்படியும் போடலாம், இப்படியும் போடலாம், இல்லை நான் வந்து சொல்லி கொடுத்த மாதிரி இப்படி டிவைட் பண்ணி இப்படியும் போடலாம். உங்களுக்கு டைம் எப்படி இருக்கோ அதுக்கு மாதிரி போட்டுக்கோங்க. எப்படி போட்டாலும் நமக்கு சேம் ஆன்சர் தான் கிடைக்கும். இப்போது 13,824 ஈக்குவல் டு எவ்வளோ 2s இருக்குது, எவ்வளோ 3s இருக்குன்னு எழுதுறோம். இப்போ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணால் தான் நமக்கு இந்த வேல்யூ கிடச்சிருக்கு. ஸோ அதை எழுதுறோம். 2 into 2 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 3 into 3 into 3 into 3. ஓகேவா, இதையும் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா இதுக்கும் நம்ம போட்டால் 3 into 1 வர வரைக்கும் நம்ம போடணும்ல. ஸோ இங்கே 2 3யோடு நிறுத்தியிருக்கேன். ஸோ இது எடுத்துக்கணும். இல்லாட்டி உங்களுக்கு மறந்துடுவீங்க விட்டுருவீங்க அப்படின்னா 3 into 1 இப்போ 1 into 3 3யா கிடச்சிச்சா. அதை நான் அப்படியே எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட்டு எவ்வளோ 2s இருக்குது 1 2 3 4 5 6 7 8
சாரி 1 2 3 4 5 6 7 8 9 எப்படி இருந்துச்சு 1 2 3 4 5 6 7 8 இப்போ நம்ம கவுண்ட் பண்ணலாம் 1 2 3 4 5 6 7 8 9 9 2 பவர் 9 அப்போ 1 2 3 அப்போ 3 பவர் 3 ஓகேவா 3 டேபிள்ஸ் தேர்ட் 3 டேபிளை வந்து நான் 3 டைம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் அதான் மீனிங் 1 2 3 அப்போ 3 பவர் 3 அப்போ 1 2 3 4 5 6 7 8 9 9 டைம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ 9 ஓகேவா அதான் நான் இங்கே எழுதியிருக்கேன் அப்போ இங்கே கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க 2 பவர் ஏ இன்ட்டு 3 பவர் பின்னு கொடுத்துருக்காங்க அப்போ பவரில் வந்து இங்கே எனக்கு என்ன கிடச்சிருச்சு 9 கிடச்சிருச்சு இங்கே வந்து பவரில் 3 கிடச்சிருச்சு ஸோ நம்மளோட ஆன்சர் ஏ ஈக்குவல் டு 9 பி ஈக்குவல் டு 3 நம்ம ஃபைன் பண்ணியாச்சு ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர் ஏ ஈக்குவல் டு 9 பி ஈக்குவல் டு 3 இந்த சம் புரிஞ்சுதா நெக்ஸ்ட் சம் போகலாமா நெக்ஸ்ட் சம் 5th சம் சேம் மெத்தட் if p1 power x1 into p2 power x2 into p3 power x3 into p4 power x4 equal to 1,13,400 அப்படின்னு கொடுத்துருக்காங்க where p1 p2 p3 p4 are primes in ascending order and x1 x2 x3 x4 are integers. Find the value of p1 p2 p3 p4 and x1 x2 x3 x4 அப்படின்னு கொடுத்துட்டான் இது எல்லாத்தையும் இன்டூ பண்ணனா நமக்கு கிடைக்கிறது 1,13,400 கொடுத்துட்டான் இப்போ p1 நமக்கு தெரியாது x1 அதோட நம்பரும் இன்டீஜரும் தெரியாது அதோட பவரும் தெரியாது ஸோ இது ரெண்டுமே நாம தான் ஃபைண்ட் பண்ணணும் நெக்ஸ்ட் இதே கொஸ்டினை தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன் p1 power x1 into p2 power x2 into p3 power x3 into p4 power x4 equal to 1,13,400 இங்கு p1 p2 p3 p4 என்பன ஏறு வரிசையில் அமைந்த பகா எண்கள் மற்றும் x1 x2 x3 x4 என்பன முழுக்கள் எனில் p1 p2 p3 p4 மற்றும் x1 x2 x3 x4 ஆகியவற்றின் மதிப்பு காண்க இதுதான் நம்மளோட கொஸ்டின் இப்போ சொல்யூஷன் பார்த்துடலாமா given one கொடுத்துருக்கிறது என்ன அதை அப்படியே நான் ரிப்பீட் பண்ணியிருக்கேன் this is our given one ஸோ இதுக்கு நான் வந்து ட்ரீ போட போகிறேன் நம்மளோட ஃபேக்டரைசேஷன் ட்ரீ போட போகிறேன் இதை வந்து நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் சம்மில் சொல்லி கொடுத்தேன் 3 டைப்பில் வந்து நம்ம இந்த ட்ரீ போடல இந்த ட்ரீ வந்து 2 டைப்ஸில் போடலாம் அட்லீஸ்ட் இல்லை இந்த மாதிரி எல்சிஎம் எடுக்கிற மாதிரி எடுத்து இதை வச்சு நம்ம இந்த ட்ரீ எழுதலாம் நம்ம எப்படி வேணால் பண்ணலாம் நான் ரெண்டையும் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு இதுக்கு நான் எல்சிஎம் எடுத்திருக்கேன் 2 டேபிள் எடுக்கலாம் மேக்ஸிமம் இந்த மாதிரி சம்ஸெல்லாம் வந்து சின்ன சின்ன டேபிளில் தான் வரும் 2 டேபிள் 3 டேபிள் 5 டேபிள் 7 டேபிள் இதுக்குள்ளேயே மேக்ஸிமம் முடிஞ்சிடும் இது விட பெருசாலாம் வராது ஸோ 2 டேபிளில் நான் எடுக்கிறேன் 2 டேபிள் எடுத்தேன்னா 5 டைம்ஸு அப்போ 3 இருக்குமா அப்போ 5 into 2 10 ரிமைனிங் 1 இருக்குமா அப்போ 13 அப்போ 6 into 2 12 அப்போ ரிமைனிங் 1 இருந்தால் 7 into 2 14 அப்போ கிடச்சிச்சு அப்போ ரிமைனிங் 0 அப்படியே நான் இறக்கிறேன் எகெயின் இது செகண்ட் டேபிளில் போகுமா எப்படி நான் செகண்ட் டேபிளில் போகும்னு சொல்கிறேன் இப்போ லாஸ்ட் டிஜிட் பாருங்கள் 0 இருக்குது 0 இருந்தால் கண்டிப்பாக செகண்ட் டேபிளில் போகும் 2 இருந்தால் கண்டிப்பாக செகண்ட் டேபிள் போகும் 4 இருந்தால் கண்டிப்பாக செகண்ட் டேபிள் போகும் அதாவது ஈவன் நம்பர்ஸ் இருந்தால் அது கண்டிப்பாக செகண்ட் டேபிளில் போகும் அப்படி சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம் லாஸ்ட் டிஜிட் நோட் பண்ணுங்கள் அது வந்து ஒரு ஈவன் நம்பரான்னு செக் பண்ணுங்கள் ஈவன் நம்பர் இருந்தால் கண்டிப்பாக செகண்ட் டேபிளில் போகும் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு எகெயின் செகண்ட் டேபிளில் போகிறேன் அது வந்து 2 into 2 4 ரிமைனிங் 1 இருக்குமா அப்போ இது வந்து 16 கன்வெர்ட் ஆகுமா அப்போ 8 into 2 16 ரிமைன் 3 7 இருக்குது அப்போது 3 into 2 6 அப்போ ரிமைனிங் 1 அப்போ 5 into 2 10 அப்போ இந்த இருக்க 0 அப்படியே நான் இறக்கிக்கிறேன் அப்போ நம்ம என்ன ஆன்சர் கிடச்சிருக்குது 28,350 அகெயின் இது வந்து 0ல் இருக்குது அப்போ செகண்ட் டேபிளில் போடுறேன் அப்போது 1 4 1 7 5 அதுன்னு கிடைக்கிது இப்போ 5 வந்து எனக்கு என்ன ஆட் நம்பர் ஆயிடுச்சு ஸோ செகண்ட் டேபிளில் போகிறக்கு சான்ஸ் இல்லை ஸோ நான் தேர்ட் டேபிளுக்கு மூவ் ஆகிறேன் தேர்ட் டேபிளில் போட்டால் 7 4 7 2 5 கிடைக்குமா அதுதான் எங்களுக்கு சாரி 7 இல்லை 4 இங்கே 7 இல்லை 3 into 4
12 remaining 2 அப்போ 21 கன்வெர்ட் ஆகுமா அப்போ 7 into 3 21 அப்புறம் again இங்கே 7 இருக்கு 3 into 2 6 remaining 1 இருக்கு அப்போ இங்கே 15 கன்வெர்ட் ஆகும் 5 into 3 15 அதுதான் 4725 again இங்கே 5 இருக்கு ஸோ third table எடுக்கிறேன் 1575 again இங்கே 5 இருக்கு again third table எடுக்கிறேன் 525 again இங்கே 5 இருக்கு third table எடுக்கிறேன் ஸோ 175 அப்போ 175ன்னு நான் இங்கே போடுறேன் இப்போ இதை third table எடுத்தால் நமக்கு கிடைக்குமான்னு செக் பண்ணலாம் இதே 1 கிடைச்சதுன்னா போயிடும் அதே 2 கிடைச்சதுன்னா third table யூஸ் பண்ண முடியாது ஸோ கிராஸ் வெரிஃபை பண்ணி பார்த்துடலாம் third table எடுக்கிறேன் ஜஸ்ட் வெரிஃபிகேஷனுக்காக third table எடுக்கிறேன் third table எடுத்தால் எவ்வளோ வரும் 3 into 8 sorry 3 table 3 into 1 third table எடுக்கிற அப்போ third table எடுத்த 5 times போகுமா அப்போ remaining 2 இருக்கு 25 இருக்கு இப்போ 25 வந்து 5th table நமக்கு போகுமா போகாது ஸோ third table நான் எடுக்க முடியாது again இப்போ நான் 5 tableக்கு மூவ் ஆகிறேன் அதனால தான் 5 tableக்கு மூவ் ஆகிறேன் 5 table இப்போ போகுமா 3 times எடுத்தால் எனக்கு 15 கிடைக்கும் 5 into 3 15 again 2 இருக்கு அப்போ 5 into 5 25 ஸோ 5 இப்போ again 5 இருக்கு again same 5th tableயே போகும் 7 into 5 35 அப்போ 7 வந்து இது 7th table மட்டும்தான் போகும் ஸோ 7th table டைரெக்டாக போட்டு எழுதுறேன் இந்த ஃபார்மேட்டை அப்படியே நான் ட்ரீயில் வந்து மூவ் பண்ணுறேன் ஃபேக்டரைசேஷன் ட்ரீயில் வந்து மூவ் பண்ணுறேன் 1,13,400 செகண்ட் டேபிளில் எதால் மல்டிப்ளை பண்ண இது கிடைக்கும் ஸோ இங்கே எனக்கு வேல்யூ இருக்குது அதை நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன் எகெயின் இதை வந்து செகண்ட் டேபிள் எடுக்கிறேன் எதால் மல்டிப்ளை பண்ண எனக்கு கிடைக்கும் இங்கே ஆன்சர் இருக்குது 28,350 அதை நான் பண்ணுறேன் எகெயின் செகண்ட் டேபிள் 14,175 5 வந்துச்சு ஸோ தேர்ட் டேபிள் தேர்ட் இன் அப்போ 3 into 400 then 4,725 அதை மல்டிப்ளை பண்ண இது கிடைக்கிது எகெயின் தேர்ட் டேபிள் 1,575 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண எனக்கு இது கிடைக்கும் ஸோ அப்ளை பண்ணுறேன் எகெயின் தேர்ட் டேபிள் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண இது கிடைக்கும் 525 எகெயின் 5 தேர்ட் டேபிளில் போகாது ஸோ 5 டேபிள் 5 into 175 525 ஸோ 175 அப்ளை பண்ணுறேன் எகெயின் 5th டேபிள் 35 into 5 175 so 35 5 table into 7 35 அப்போ 7th table போட்டா 17 into 1 ஓகேவா இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கு இப்போ நம்ம ஆன்சர் எழுதிடலாம் 1,34,000 அதை வந்து எவ்வளோ டைம்ஸ் மல்டிப்ளை பண்ண கிடைச்சிருக்கு 1 2 3 அப்போ 3 2 1 2 3 3 3 1 2 3 3 5 into remaining 1 7 இது எழுதிட்டோமா இப்போ இதை வந்து நான் பவரில் எழுதுகிறேன் 2 1 2 3 அப்போ 2 பவர் 3 into 3 1 2 3 அப்போ 3 பவர் 3 into 1 2 3 அப்போ 5 பவர் 3 into 7 வந்து பவர் 1 தான் ஏன்னா இன்னொன்று இல்லை ஸோ 7 பவர் 1 எழுதிட்டேனா இப்போ இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குது கொஸ்டினில் அவங்க எடுத்துருக்காங்க P1 x1 into P2 x2 into P3 x3 into P4 x4 அந்த ஃபார்மேட் நமக்கு கிடச்சிருச்சா ஸோ கீழே இருக்கிறது இந்த 2 3 5 7 இது எல்லாம் நம்மளோட P1 P2 P3 P4 பவரில் இருக்க வேல்யூவில் x1 x2 x3 x4 அதை நான் செப்பரேட் பண்ணி எழுதியிருக்கேன் P1 equal to 2 P2 equal to 3 P3 equal to 5 P4 equal to 7 x1 வந்து 3 x2 வந்து 3 x2 3 x3 வந்து 3 x4 வந்து 1 இதுதான் நம்மளோட ஃபைனல் சொல்யூஷன் ஃபைனல் ஆன்சர் நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா நெக்ஸ்ட் 6th sum find the LCM and HCF of 408 and 170 by applying the fundamental theorem of arithmetic அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது நான் தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன் அடிப்படை எண்ணியல் தேற்றத்தை பயன்படுத்தி 408 மற்றும் 170 என்ற எண்களின் மீ போ மா மற்றும் மீ போ வா காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க
இப்போ நம்ம சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணலாம். சொல்யூஷன் வந்து நாம் HCF அண்ட் LCM கண்டுபிடிக்கணும். 2 நம்பர் கொடுத்துட்டாங்க. நம்ம அந்த 2 நம்பருக்கு HCF என்ன LCM என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதுதான் சிம்பிள் கொஸ்டின். இப்போ HCF ஃபைண்ட் பண்ண போகிறோம். இப்போ 408க்கு 170க்கு வந்து ஃபேக்டோரியல் ட்ரீ போடலாமா? நான் ஆஸ் யூஷுவல் நம்ம ப்ரீவியஸ் சம்மில் பார்த்த மாதிரி நீங்கள் இந்த LCM டேபிள் போட்டு அது மூலிமா நீங்கள் இதை எடுத்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு டைரெக்டாக இன்டூ பண்ண தெரியும்னு எடுத்தாலும் சரி, இல்லை இதை டிவைட் பண்ணி நீங்கள் எடுத்தாலும் சரி, எப்படி எடுத்தாலும் ஓகே தான். இப்போ 408க்கு எடுத்த 2 × 2 24 408, 2 × 102 204, அப்போ 2 × 51 102, அப்போ 3 × 17 51. ஸோ இது வரைக்கும் எனக்கு வந்துச்சு. அப்போ 17 வந்து இந்த 17 டேபிள் தான் போகும். அப்போ 17 × 1 17. ஸோ நான் இன்னொரு ஸ்டெப் போல் டேரெக்டாக நான் இந்த வேல்யூ எடுத்துக்குவேன். இப்போ நெக்ஸ்ட்டு 170, அப்போ 2 × 85 170, 5 × 17 85. இது கிடச்சிருச்சா? இப்போது 408க்கு நம்ம எழுதலாமா? 1 2 3 2 1 2 3 2 எழுதிட்டு இன்ட்டு 3 × 17. இது எப்படி எழுதலாம்? 1 2 3 அப்போ 2 பவர் 3ன்னு எழுதலாமா? இன்ட்டு 3 × 17. இப்போ 117 எழுதலாம். 2 × 5 × 17. அது எழுதிட்டோமா? எழுதிட்டேன். இப்போ நம்ம HCF கண்டுபிடிக்கலாம். HCF of 408 and 117 is equal to 2 எழுதியிருக்கேன். இப்போ இந்த ரெண்டுலையும் காமனாக இருக்க வேல்யூஸை தான் நம்ம வந்து HCFக்கு எழுதணும். காமன் ப்ளஸ் பவர் லீஸ்டாக இருக்கிறது தான் நம்ம போடணும். இப்போ இதில் காமனாக இருக்கிறது என்ன? 2. ரெண்டுக்கு 408க்கும் 117லே காமனாக இருக்கிறது என்ன? 2. ஸோ நான் 2 எழுதிட்டேன். இன்ட்டு இதில் ரெண்டுல காமனாக இருக்கிறது என்ன? 17. இதுலேயே வந்து லீஸ்ட் வேல்யூ பவர் எது லீஸ்ட்டோ அதை தான் எடுக்கணும். இப்போது இங்கே 2 பவர் 3 இருக்குது, இங்கே 2 பவர் 1 இருக்குது. அப்போ இதில் ரெண்டில் எது சிறுசு? 1 தான் சிறுசு. அப்போ 2 பவர் 1 தான் போடணும். இன்ட்டு 17 ரெண்டு பக்கம் 1 தான் இருக்குது. ஸோ நோ வரிஸ், ஒன்னே எடுத்துக்கிறோம். அப்போ 17. அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? 34 கிடைக்கும். ஸோ அவர் HCF வேல்யூ இஸ் 34. நெக்ஸ்ட் LCM ஃபைண்ட் பண்ணலாம். LCM ஆஃப் 408 and 170 ஈக்குவல் டு, இதில் வந்து ரெண்டுலே காமனாக இருக்கிறது ப்ளஸ் காமன் இல்லாமல் இருக்கிறது, அந்த மாதிரி அது வந்து எழுதலாம். அதாவது A யூனியன் B அந்த எழுதுவோம்ல, அந்த கான்செப்ட் தான். அப்போ 2 பவர் 3 இன்ட்டு 3 × 5 × 17. 2 பவர் 2 இங்கே வந்து 2 டைம்ஸ் இருக்குது. அப்போ 2 டைம் இருந்ததுன்னா நம்ம 2 டைம் போட்டுறக்கூடாது, ஒரு தடவை தான் எழுதணும். காமனாக இருக்கிறது ஒரு தடவை தான் எழுதணும். அப்போ 2 பவர் 3 இன்ட்டு 3 × 5 × 17. அப்போ இதில் வந்து பவர், இப்போ காமனாக இருக்கிறது எது பவர் பெருசோ அதுதான் நம்ம எழுதணும். பவர் சிறுசாக இருக்கிறத எழுதக்கூடாது. அப்போ 2 பவர் 3 × 3 × 5 × 17. இது ரெண்டு மல்டிப்ளை பண்ண, இது 2 பவர் 3 மல்டிப்ளை பண்ண 8 கிடைக்கும், ரிமைனிங் அது. அப்போ 8 × 3 × 5 × 17 மல்டிப்ளை பண்ண 2040 கிடைக்கும். ஸோ LCM ஆஃப் 408 and 170 is 2040. இதுதான் நம்மளோட LCM. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் சம், 7th சம் பார்க்கலாம். சேம் ப்ரொசீஜர் தான். ஃபைண்ட் த கிரேட்டஸ்ட் நம்பர் கன்சிஸ்டிங் ஆஃப் 6 digits which is exactly divisible by 24 15 36 அப்படின்னு கொடுத்துட்டான். இதே கொஸ்டினை தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். 24 15 36 ஆகிய எண்களால் மீதியின்றி வகுபடும் மிகப்பெரிய 6 இலக்க எண்ணை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லிட்டாங்க? மீதியின்றி வகுபடும்னு சொல்லியிருக்காங்க. மீதியின்றி வகுபடுன்னா ரிமைண்டர் 0 தான் வரணும். ஓகேவா? ரிமைண்டர் 0 வரக்கூடிய எண்ணை நம்ம கண்டுபிடிக்கணும் இந்த எண்களால். ஓகேவா? இப்போ நம்ம வந்து LCM எடுக்கலாம். LCM எடுத்து இதை நம்ம வந்து ஃபேக்டோரியல் ட்ரீயில் வந்து ஃபேக்டரைசேஷன் ட்ரீயில் வந்து அப்ளை பண்ணலாம். இப்போ 24க்கு எடுத்தால் 2 × 12 24. அப்போ 12க்கு எடுத்தால் 6 × 2 12. அப்போ 6க்கு எடுத்தால் 2 × 3 × 2 6. 3க்கு எடுத்தால் 3 × 1 3 கிடச்சிருச்சா? நெக்ஸ்ட்டு 15க்கு எடுக்கலாம். 3 × 5 15. 5 வந்து 5 × 1 5 கிடச்சிருச்சா? நெக்ஸ்ட்டு 36க்கு எடுத்தால் 3 × 12 36. 2 × 6 12. 3 × 2 6 கிடச்சிச்சு. இதே நம்ம வந்து இந்த LCM ட்ரீயிலே போடலாம். ஒன்றுக்கு மட்டும் நான் போட்டு காமிக்கிறேன். 24னா 12 டைம்ஸு, அப்போ 6 3, அப்போ 12 இங்கே போட்டிருக்கேன், 2 இந்த 2, அப்போ இந்த கிராஸாக தான் எழுதணும். ஓகேவா? அப்போ 12 போட்டிருக்கேன். அப்போ 12க்கு வந்து 2 6, அப்புறம் இதுக்கு வந்து
6க்கு வந்து 2 3 அதை தான் நீங்கள் எழுதியிருக்கு. அதே மாதிரி சேம் 15. நெக்ஸ்ட்டு 24க்கு எவ்வளோ டைம்ஸ் 1 2 3 1 2 3 இன்ட்டு 3. அப்போ 1 2 3னா 2 பவர் 3 இன்ட்டு 3 பவர் 1. 15க்கு என்ன 3 5 3 இன்ட்டு 5 1 டைம் தான். ஸோ 36க்கு 1 2 2 டைம்ஸ் 3 இருக்குது. 3 இன்ட்டு 3 இன்ட்டு 1 2 2 டைம்ஸ் 2 இருக்குது. அதுதான் எழுதியிருக்கு. அப்போ 3 பவர் 2 இன்ட்டு 2 பவர் 2 அதை எழுதிக்கலாம். இப்போது எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம். எல்சிஎம்மில் எப்படி கண்டுபிடிப்போம்? 2 பவர் 3 இங்கே இருக்குது. இதுதான் இருக்கிறதுலையே வந்து ஹையஸ்ட் வேல்யூ. 2 இங்கே இருக்குது, இங்கே 2 இல்லை. அதே இங்கே 2 இருக்குது. இங்கே வந்து 2 பவர் 2 தான் இருக்குது, இங்கே 2 பவர் 3 இருக்குது. அப்போ ஹையஸ்ட் வேல்யூ பவர் ஹையஸ்ட் இருக்கிறது என்ன இது? அப்போ அந்த 2 பவர் 3 இன்ட்டு 3 பவர் 2 இதுதான் ஹையஸ்ட் வேல்யூ. 2 தான் ஹையஸ்ட் வேல்யூ. ஏன்னா இங்கே 1 தான் இருக்குது, இங்கே 1 தான் இருக்குது. ஸோ இதுதான் ஹையஸ்ட் வேல்யூ. இன்ட்டு 5 வந்து இங்கே இருக்குது, இங்கே 2 இல்லை, ஆனால் இங்கே 5 இருக்குது. ஸோ இன்ட்டு 5 இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு எனக்கு 2 பவர் 3னா 8, 3 பவர் 2னா 9 இன்ட்டு 5 360. our LCM value is 360. நெக்ஸ்ட் கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க? if a number has to be exactly divisible by 24 15 66, அந்த நம்பர் வந்து எக்ஸாக்டாக இதில் வந்து டிவிசிபிள் ஆகணும். ரிமைனிங் வந்து 0 வரக்கூடாது, 0 வரணும். ரிமைனிங் வந்து 0 தான் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இப்போ நம்ம இது ரெண்டுக்கும் ஃபேக்டர் எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டோமா? அப்போ எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டா அதோட எல்சிஎம் வேல்யூ 360 தானே. ஸோ கிரேட்டஸ்ட் 6 டிஜிட் நம்பர். இப்போ 6 டிஜிட் நம்பர் வந்து கிரேட்டஸ்ட் 6 டிஜிட் நம்பர் என்னவா இருக்கும்? இதாக தானே இருக்கும். இதுக்கு மேலே 1 ஆட் பண்ணாலும் அது வந்து டிஜிட் மாறிடும். ஸோ லாஸ்ட் கிரேட்டஸ்ட் 6 டிஜிட் நம்பர் இது தானே, 9999999. இதுதான் நம்மளோட கிரேட்டஸ்ட் நம்பர், 6 டிஜிட் கிரேட்டஸ்ட் நம்பர். ஸோ அதை நம்ம எடுத்துக்கிறோம். அதை வந்து 360ஆல் டிவைட் பண்ண போகிறோம். டிவைட் பண்ணலாமா? ஒன் 2 3 4 5 6 ஏன்னா 6 டிஜிட் நம்பர். இப்போ 360. அப்போ 2 டைம்ஸ் போட்டால் என்ன கிடைக்கும்? 720 கிடைக்கும். அப்போ ரிமைனிங் என்ன? 9 9 9ல் 2 போச்சுன்னா 7, 9ல் 7 போச்சுன்னா 2. அப்போ இந்த 1 9 வந்து நான் கீழே இறக்குறேன். அப்புறம் எகெயின் இது 7 டேபிளில் போகுமா? போச்சுன்னா 2 5 20 கிடைக்கும். இப்போ 9 9ல் 2 போச்சுன்னா 7, 7ல் 5 போச்சுன்னா 2, இங்கே 0. ஸோ எழுதுறேன்னா எழுதாட்டி இல்லை. நெக்ஸ்ட்டு அடுத்த ஒரு 9 இறக்குறேன். எகெயின் சேம் வேல்யூவா? அப்போ சேம் 7th டேபிளில் போகுமா? அப்போ 2 5 20. எகெயின் ரிமைனிங் இதுதானே கிடைக்கும். 2 7 99. நெக்ஸ்ட்டு அடுத்த ஒரு 9 நான் இறக்குறேன். சரி 2 7 ஒரு 9 இறக்குறேன். அந்த 9 தான் இது. எகெயின் 7th டேபிளில் தானே போகும். இப்போ 2 5 20 என்ன வரும்? 9 5ல் 2 போச்சுன்னா சரி 9ல் 2 போச்சுன்னா 7, 7ல் 5 போச்சுன்னா 2 0. அப்போ 279. திஸ் இஸ் அவர் ரிமைண்டர், திஸ் இஸ் அவர் கோஷன்ட். ஓகேவா? ரிமைண்டர் வந்து 279 கிடச்சிருச்சு. கோஷன்ட் வந்து நமக்கு 2777 கிடச்சிருச்சு. இப்போது இந்த ஹையஸ்ட் வேல்யூவை இது 279ல் ரிமைண்டரை மைனஸ் பண்ணிட்டா வர வேல்யூ வந்து நம்ம 360ஆல் டிவைட் பண்ணனா நமக்கு ரிமைண்டர் 0 தானே கிடைக்கும். ஸோ அதை தான் நான் இங்கே பண்ணியிருக்கேன். 6199999 மைனஸ் 279. நம்ம ரிமைண்டரை மைனஸ் பண்ணிட்டா என்ன கிடைக்கும்? 9,99,720 கிடைக்கும். ஸோ இதுதான் the greatest 6 digit number divisible by 2,41,536 is 9,99,720. This is our final answer. நம்ம எப்படி கண்டுபிடிச்சிருக்கோம்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? இப்போ நம்ம ஃபைனல் ஆன்சரையும் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு 8th சம் போகலாம்.
What is the smallest number that when divided by three numbers such as 35, 56 and 91 leaves remainder 7 in each case? The previous sum பார்த்தோம்ல அதே சேம் தான். அங்க வந்து ஹையஸ்ட் கேட்டிருக்காங்க, இங்க வந்து ஸ்மாலஸ்ட் வேல்யூ கேட்டிருக்காங்க. அப்புறம் ரிமைண்டர் வந்து 7 இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதுதான் இப்போ நம்ம பார்க்கலாம். 35, 56, 91க்கு சேம் எல்சிஎம் எடுக்கிறோம். எல்சிஎம் எடுத்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 35 எடுத்தால் 5 into 7. ஓகே, 56 எடுத்தால் 2 into 2 into 2 into 7. அதுதான். இப்போ 2 into 2 into 7 எழுத 2 power 3 into 7 எழுதலாம். அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். இப்போ 91க்கு எடுக்க 17 into 13 கிடைக்கும். அப்போ எல்சிஎம் எடுத்துடலாமா? அப்போ 2 இருக்கிறதுலே ஹையஸ்ட் பவர் என்ன? 3. ஸோ 2 power 3 into 5. இங்கே ஒரு 5 இருக்குது, இங்கேயும் 5 இல்லை. ஸோ 5 1 time into ரிமைனிங் 1 இருக்குது, 7 இருக்குது. 7 இங்கே 1 இருக்குது, 1 இருக்குது. ஸோ 1 time into 1 13 இருக்குது, 13. இதை எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? 3640 நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் நம்மளோட எல்சிஎம் வேல்யூ. நெக்ஸ்ட்டு நமக்கு ரிமைண்டர் 7 வரணும். ஸோ 3640 ப்ளஸ் 7 ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 3647 கிடைக்குமா? ஸோ இது இப்போ நமக்கு இதை ஆட் பண்ணிட்டா நமக்கு இந்த வேல்யூ கிடைச்சிச்சு. அப்போ இந்த வேல்யூவில் நம்ம எதை டிவைட் பண்ணாலும் ரிமைண்டர் 7 நமக்கு கிடைச்சிருமா? புரிஞ்சுதுல கான்செப்ட்? ஏன் ரிமைண்டர் நமக்கு 7 வரணும்னு சொல்லியிருக்காங்க. 7 வரணுங்கிறதுக்காகவே நான் இப்போ ஆட் பண்ணுறேன். ப்ரீவியஸ் சம்மில் வந்து வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க, ஸோ அதுக்காக மைனஸ் பண்ணேன். இங்கே வந்து வரணும்னு சொல்லியிருக்காங்க, ஸோ அதுக்காக ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணால் 3647. அப்போ இதுதான் 3647 divisible by 35, 56, 91. ஸோ we get remainder 7. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் 9th sum. Find the least number that is divisible by the first 10 natural numbers. தமிழை ரிப்பீட் பண்ணுறேன். முதல் 10 இயல் எண்களால் மீதியின்றி வகுப்படக்கூடிய சிறிய எண் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு 10 நேச்சுரல் நம்பர்ஸ். நேச்சுரல் நம்பர்னா என்ன? 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போ 1லேருந்து 9 வரைக்கும் எழுதியிருக்கேன். ஸோ ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதில் வந்து ப்ரைம் நம்பர்ஸ் எதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். 2 ஒரு ப்ரைம் நம்பர், 2 ஒரு ப்ரைம் நம்பர், 3 ஒரு ப்ரைம் நம்பர், 5 ஒரு ப்ரைம் நம்பர், 7 ஒரு ப்ரைம் நம்பர். ஸோ அதை நான் எடுத்து எழுதிக்கிறேன். இப்போ இதுக்கு மட்டும் நான் எல்சிஎம் எடுக்கிறேன். எல்சிஎம் எடுத்துட்டா 4 வந்து 2 into 2 4, 2 into 3 6. இப்போ ஃபஸ்ட்டு நேச்சுரல் நம்பர்ஸ் 10 நேச்சுரல் நம்பர் எழுதிக்கிறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ இதில் வந்து ப்ரைம் நம்பர்ஸ் என்னன்னு எடுக்கணும். அதில் ப்ரைம் நம்பர்ஸ் என்ன? 2 3 5 7. இதுதான் இந்த லிஸ்ட்டில் இருக்கிற ப்ரைம் நம்பர்ஸ். ஸோ அதை நான் செப்பரேட் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு மட்டும் நான் எல்சிஎம் எடுக்கிறேன். எல்சிஎம் எடுத்தால் 4னா 2 into 2 4, 2 into 3 6, 2 into 4 8. அப்போ 4க்கு எடுத்தோம்னா 2 into 2 4, again 3 into 3 9. அப்போ 3க்கு எடுத்தோம்னா 1 into 3. அப்போ 3 squared. ஓகேவா? அப்போ இந்த லீஸ்ட் நம்பர் டிவிசிபிள் பை தி ஃபர்ஸ்ட் 10 நேச்சுரல் நம்பர் இஸ் 252. எப்படின்னா இங்கே வந்து 2 power 2 இருக்கா? அப்போ இங்கே ஒரு 2 power 1 இருக்குது, இங்கே 2 power 3 இருக்குது. அப்போ ஹையஸ்ட் வந்து இது. ஸோ 2 power 3 எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் 3 power 2. இங்கே ஒரு 3 power 1 இருக்குது, இங்கே 3 power ஹையஸ்ட் இது. ஸோ நான் எடுத்துக்கிறேன். இன்ட்டு இங்கே இருக்கு 5 into 7. இப்போ இதை 2 into 3 பண்ணால் 8, இது 3 into 2 பண்ணால் 9. அப்போ 5 7 into பண்ணால் 2520 கிடைக்கும். ஸோ த லீஸ்ட் நம்பர் டிவிசிபிள் பை த ஃபர்ஸ்ட் 10 நேச்சுரல் நம்பர் இஸ் 2520. ஆனால் இங்கே ஏன் நான் இங்கே வந்து 5 into 7 போட்டேன் அப்படின்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு டவுட் வரும். ஸோ ஃபஸ்ட்டு 10 நேச்சுரல் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ 1 2 3 4 5 6 8 9 நான் எடுத்துட்டேன். ஓகேவா? இப்போது இந்த ப்ரைம் நம்பர்ஸ்ன்னு எதுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன்னா, இந்த நம்பரை கண்டிப்பாக ப்ரைம் நம்பர்ஸ் வந்து அதே டேபிளால் தான் நமக்கு டிவைட் பண்ண முடியும். வேறு எந்த டேபிளாலையும் நமக்கு டிவைட் பண்ண முடியாது. ஸோ 2 வந்து 2 டேபிளில் தான் போகும், 3 வந்து 3 டேபிளில் தான் போகும், 5 வந்து 5 டேபிளில் தான் போகும், 7 வந்து 7 டேபிளில் தான் போகும். ஸோ இதுக்கு எதுவும் பண்ண முடியாது.
இதே அதுங்காட்டி தான் நான் ரிமைனிங் இருக்கிறத வந்து நான் எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு கம்பேர் பண்ணும்போது இதையும் சேர்த்து நான் கம்பேர் பண்ணிக்கிறேன். அதுதான் ஓகேவா. இப்போ நான் 4 எடுத்து 2 பவர் 2 கிடச்சிது, 6 எடுத்து 2 பவர் 1 3 பவர் கிடச்சிது, 3 பவர் 1 கிடச்சிது, 8 எடுத்து 2 பவர் 3 கிடச்சிது, இதே 9 எடுத்து 3 பவர் 2 கிடச்சிது. ஸோ இதெல்லாம் கம்பேர் பண்ணி நான் எழுதும்போது 2 பவர் 3 கிடச்சிருச்சு, 3 பவர் 3 இருக்குது. அப்புறம் ரிமைனிங் 5 7 இங்கே எங்கேயுமே வரல. ஸோ நான் அந்த 5 7 நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதே 2 3ல இங்கே வந்துருச்சு. ஸோ நான் அதுங்காட்டி நான் ஆட் பண்ணலை. ஓகேவா. நம்ம எப்பவுமே பவர் கம்பேர் பண்ணணும்ல. பவர் கம்பேர் பண்ணும்போது ஹையஸ்ட்டு தான் எடுத்துக்கணும். ஹையஸ்ட்டு எடுக்கணும். ஃபஸ்ட்டு காமனாக இருந்து அதில் வந்து ஹையஸ்ட் பவர் வந்து நான் எடுத்துக்கணும். காமன் இல்லாததையும் நான் எடுத்துக்கணும். ஸோ அதே கான்செப்ட் தான். இப்போ 2 இதில் இங்கே இருக்குது அதனால பவர் அதிகமாக இருக்கிறது என்ன இது. ஸோ அதை எடுத்திருக்கேன். இப்போ 3 இங்கே இருக்குது ஆனால் பவர் அதிகமானது என்ன இது. ஸோ இது ஸோ அதை நாங்கள் எடுத்துட்டேன். இப்போ 5 இங்கே இல்லை. ஸோ நான் அதை எடுத்துக்கிட்டேன். 7 இங்கேயும் இல்லை. ஸோ நான் அதை எடுத்துக்கிட்டேன். ஸோ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணால் 2520. The least number divisible by the first 10 natural number is 2520. This is our final statement and answer. Next நம்ம overview பார்த்துடலாம். 10th standard second lesson chapter 2 எண்களும் தொடர்வரிசைகளும் numbers and sequence. அதில் exercise 2.2ல இருக்க sums எல்லாம் ஒரு overview பார்த்துடலாம். Question number 1. This is our question. This is our answer. Next second sum. இதுதான் நம்ம question. Solution பார்த்துடலாம். இதுதான் நம்ம செகண்ட் கொஸ்டினுக்கான சொல்யூஷன். இது நம்மளோட தேர்ட் கொஸ்டின். அதுக்கான சொல்யூஷன் இது. சொல்யூஷன் வந்து கண்டினியூ ஆகுது. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் ஃபோர்த் சம் பார்க்கலாம். இது நம்மளோட ஃபோர்த் சம். அதுக்கான சொல்யூஷன் இது. This is our final answer. Next fifth sum பார்க்கலாம். இதுதான் நம்மளோட fifth sum. அதுக்கான solution இது. இதுதான் நம்மளோட final answer. Sixth sum. இதுதான் நம்மளோட question. அதுக்கான solution இது. சொல்யூஷன் வந்து இதுதான் ஃபைனல் ஆன்சர் இதுதான். நெக்ஸ்ட் செவன்த் சம். இதுதான் கொஸ்டின் இது. அதுக்கான ஃபைனல் ஆன்சர். சொல்யூஷன் வந்து கண்டினியூ ஆகுது. இதுதான் ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் எயித்து சம். அதுக்கான கொஸ்டின் இது. அதுக்கான சொல்யூஷன் இது. சொல்யூஷன் வந்து கண்டினியூ ஆகுது. This is our final solution. Ninth sum. இதுதான் கொஸ்டின் இது. அதுக்கான ஆன்சர் இது. This is our final answer. Thank you students.